ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பற்றி பேச போகிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்ஸ் வளர்க்குறீங்க இல்லைனா டாக்ஸ் வளர்க்குறீங்க. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நீங்கள் வளர்க்குறீங்கன்னா என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்ஸ் அடாப்ட் பண்ணி வளர்க்குறீங்களோ இல்லைனா உங்கள் வீட்டு தேடி கேட்ஸ் வந்ததோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கேட்டுக்கு ஃபீமேல் கேட்டாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஏன்னா அது 3 monthsலேயே குட்டி போட்டுரும். அது மட்டும் இல்லைங்க, அந்த கேட் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் மினிமம் 2 குட்டி போடும். 2லேருந்து 5 போடும், 6 கூட சம்டைம்ஸ் போடும். அந்தளவுக்கு குட்டி போடுங்க. பாவம், அது ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்கும். அண்ட் மோஸ்ட்டாக ஃபீமேல் கேட்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய வீடு போய் தேடி போய் சாப்பாடு கேட்கும். அப்படி தான் எங்கள் வீட்லேயும் ஒரு 6-7 years பேக் ஒரு பூனைக்குட்டி வந்தது. நாங்கள் பால்கனியில் பால் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே நிறைய குட்டி போட்டுச்சு. அப்புறம் என்னடா நிறைய குட்டி போட்டுச்சுன்ட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதெல்லாம் விசாரித்து இன்டர்நெட்டில் நான் பார்த்து, அதனால் அதுவே லேட்டு. எங்கள் வீட்டில் கேட்கல, என்னை திட்டினாங்க. இதெல்லாம் நாம் எதுக்கு பண்ணணும், கவர்மெண்ட் பண்ணணும், அது பண்ணணுன்ட்டு சொன்னாங்க. ஆனால் நம்ம கூட பழக ஆரம்பிச்சிச்சுன்னா அது நம்ம வீட்டில் நல்லா சாப்பாடு நம்ம போட்டு பாசமாக பார்த்துக்குறோன்னா அது நம்ம வீட்டிலே குட்டி போட்டுகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்த உடனே அந்த குட்டிக்கு அது குழந்தை பெற்றுடுச்சுன்னா ஒரு 1 month, 1.5 month 45 days ஆன பிறகு அந்த பால் இருக்குல்ல, அந்த பாலெல்லாம் கொஞ்சம் போன பிறகு அது வயிற்றுலேருந்து அதுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம். நீங்கள் அது கருத்தடை பெண் பூனைக்கு இம்பார்ட்டண்ட்டாக பெண் பூனைக்கு தான் நீங்கள் கருத்தடை பண்ணணும். ஏன்னா 3 மாதத்துலேயே திரும்பி ப்ரெக்னென்ட் ஆகி குட்டி போட்டுகிட்டே இருக்கும். அப்புறம் கும்பலாக குட்டி ஆகிடும். எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் நிறைய வளர்த்து ஒரு கட்டத்தில் 20 பூனை ஆகிடுச்சுங்க. அப்புறம் அது வேக்சினேஷன் போடாமல் போட்டதை நாங்கள்லாம் போடலை. அதனால் சில குட்டி பூனைங்க ஒரு 1 month 1.5 monthலேயே அது இன்ஃபெக்ஷன் மாதிரி கண்ணில் இறந்துச்சு. அதனால் அதில் இப்போ 4 குட்டி 5 குட்டி போட்டுச்சுன்னா 1 தான் தேரும். ஸோ நாங்கள் அப்போ என்னடா எவ்வளோ குட்டி இருக்குன்ட்டு நிறைய பேர்கிட்ட அடாப்ஷன் வாங்கிக்கோங்க ஸ்டேட்டஸ் போடுவோம். ஃபோன் பண்ணும்போது கேட்போம், ஒருத்தர் கூட எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். யார் கேட் லவ்வராக அனிமல் லவ்வராக இருக்காங்களோ அவங்க தான் திரும்ப ஒரு 10-12 பூனை வளர்க்குறவங்க தான் திரும்பவும் பரிதாபப்பட்டு ஆசைப்பட்டு தான் வளர்ப்பாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் நிறைய காசு வச்சுருக்கிறவங்க அது ஒரு புடவைக்கு ட்ரெஸ்ஸுக்கு கூட 10,000 கணக்கு 50,000 செலவு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வாயில்லா ஜீவனுக்கு அது ஒரு கருத்தடை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபா கூட செலவு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்காங்க, இந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்காங்க. அப்புறம் நம்ம ஊர் பூனைங்க அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது ஃபாரின் ப்ரீடு தான் ரொம்ப இதுவாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்புறம் நீங்கள் பூனை வளர்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கருத்தடை பண்ணிவிட்டு அதுக்கு வேக்சினேஷன் போட்டே ஆகணும். வேக்சினேஷன் ரொம்ப கண்டிப்பு. ஏன்னா அப்போ தான் அது ஹெல்த்தியாக இருக்கும். மற்ற எந்த வித ப்ராப்ளம் வந்தால் கூட அதுக்கு எதிர்ப்பு சக்தி வரும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எங்களோட பூனைக்கு ஒன்று இப்படி தான் வேக்சினேஷனே போடாமல் இருந்ததால் அதுக்கு நிறைய ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ நாங்கள் நிறைய செலவு பண்ணுறோம் காசு. அதனால் அந்த தப்பு யாரும் செய்யாதீங்க. நிறைய பேர் வெப்பேரியில் காசு இல்லாதவங்க வெப்பேரியில் போய் நீங்கள் கருத்தடை ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் அங்கே வேக்சினேஷன் கூட போடலாம். இல்லைனா நீங்கள் ப்ரைவேட்லேயே பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். ஆனால் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா நல்லபடியாக வளங்க, இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பூனைங்கள்லாம் நிறைய நான்வெஜ் தாங்க விரும்பி சாப்பிடும். நான் சில பூனை வீடியோஸு இப்போ மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் பூனைக்கெல்லாம் போடுவாங்கள்ல, அதில் ஒரு சில பேர் வெஜிடேரியனாக இருப்பாங்க. நான் ஒன்றும் அவங்கள போய் தப்பு சொல்லலை, ஆனால் அவங்க வெஜிடேரியனாக இருப்பாங்க. அந்த பூனைங்கள்லாம் அவங்க வளர்க்குறது ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கும். அது மீட்டு பூனைக்கெல்லாம் மீட்டு இந்த மாதிரி நான்வெஜ் போட்டால் தாங்க நல்லா அது
ஹெல்த்தியாக வளரும். இல்லைனா வந்து சீக்கிரமாகவே செத்து போயிடும். நாய் வேணால் எது வேணால் சாப்பிடும், ஆனால் பூனைலாம் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அது நல்லா நான்வெஜ் சாப்பிடும். ஒரு சில பூனை மட்டும்தான் வந்து கஷ்டப்பட்டு பசியில் எதுவுமே கிடைக்காத பூனை மட்டும்தான் வந்து ஏதாச்சும் சாப்பிட்டு போகும். மற்றபடி நான்வெஜ் சாப்பிட்டா தான் அது உடம்பு நல்லா இருக்கும். ஸோ எல்லா பெட் பேரண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கருத்தடை பண்ணுறது, அப்புறம் வேக்சினேஷன், அப்புறம் வந்து டீவார்மிங்ன்ட்டு ஒன்று இருக்குது. அந்த புழு பூச்சியெல்லாம் இருக்கும், நிறைய புழு இருக்கும் அவங்க உடம்புல. அதுக்கு வந்து ஒரு சின்ன மாத்திரை மாதிரி கொடுப்பாங்க, அது வந்து போடணும் நீங்கள். அது வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த மாத்திரை நீங்கள் கொடுத்தாலே போதும். அது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த 3 விஷயம் பண்ணாலே போதும், ஹெல்த்தியாக வந்து கேட்ஸ் வளரும். ஸோ மற்றபடி கேட்ஸ்லாம் ரொம்ப ப்ளேஃபுல்லாக ஜாலியாக இருக்கும், வீட்டில் பாசமாக இருக்கும். நாய் தான் பாசம் நிறைய ஜென்மங்க சொல்லுவாங்க, ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. பூனை கூட அழகாக பாசமாக இருக்கும் நம்மக்கிட்ட. அதே மாதிரி தாங்க. அப்புறம் வந்து இதுதான் என்னோடய வேண்டுகோள் உங்களுக்கு. நீங்கள் வந்து பெட்ஸ்லாம் உங்கள் வீட்டுக்கு வருதோ, நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்களோ, இல்லை உங்களை வீட்டு தேடி வந்து கொஞ்ச நேரம் சில பெட்ஸ் எல்லாம் வந்து 4-5 வீடில் போய் சாப்பிடும்ல, ஒரு சில வீட்டில் வந்து தங்கிட்டு போகும். அந்த மாதிரி வருதுன்னா உங்கள் பெட்ஸு கேட்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்களுக்கு வந்து தாராளமாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த கருத்தடை பண்ணுங்க. அப்போ தான் வந்து அவங்க லைஃப் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த குட்டி பூனை வந்து 3 மாதம் ஒரு தடவைக்கு வந்து பெண் பூனைங்க வந்து 3 மாதம் ஒரு தடவைக்கு வந்து குட்டி போட்டுகிட்டே இருக்குங்க. பாவமாக இருக்கும், அது அனுபவிக்கும், அவ்வளோ கஷ்டப்பட்டு அனுபவிக்கும். அப்புறம் நிறைய பெண் பூனைங்க வந்து நாங்கள் வளர்த்ததால் எங்களுக்கு தெரியும். சில பெண் பூனைங்க இப்படி தான் சாப்பிட்றதுக்காக எங்கள் வீட்டுக்கு தேடி வரும், ஆனால் மற்ற இடத்துல இருக்கும், எங்கள் ஸ்ட்ரீட்லேயே வேறு இடத்துல இருக்கும். அது வந்து குட்டி போடுற டைமில் குட்டி போட்ட பிறகு அவசரமாக வந்து 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு கடகடன்னு ஓடுங்க. பாவமாக இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படும். அப்புறம் பெண் பூனைங்க வந்து குட்டி போட்டுச்சுன்னா சில ஆண் பூனைங்கள்லாம் வந்து கடித்து சாவடிச்சிடும். ஏன்னா அது வந்து திரும்பவும் வந்து மேட்டிங் பண்ண முடியாதுன்ட்டு இப்படியெல்லாம் பாவமாக வந்து அது அனுபவிக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது வந்து ஸ்ப்ரே பண்ணுறது தான். அதுக்கப்புறம் வேக்சினேஷன் அண்ட் டிவார்மிங். அப்புறம் வந்து உங்கள் பூனை வளர்க்குறீங்கன்னா அது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி தான். தெருவிலலாம் போய் சில பேர் விடுறாங்க, கேவலமாக வந்து பாசமாக ஒரு பூனை வந்து உங்கள் வீட்டை தேடி வந்து அது கடவுளாக உங்ககிட்ட வந்து அனுப்புது. அந்த குழந்தைய வந்து நீங்கள் வந்து துரத்தி சில ஜென்மங்கள்லாம் வந்து கண்ணு கூட திறந்துருக்காதுங்க, அந்த பூனையை வந்து துரத்தி ரோட்டில் போட்டுட்டு போவாங்க. எத்தனையோ வந்து நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஒரு பூனை வந்து அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தான், அதுவும் ஒரு கமிட்மெண்ட் மாதிரி தான். காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் கூட நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். காசு இருக்கிறவங்க தான் வந்து பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. அது வந்து நம்ம எல்லோரும் வந்து இந்த என்வாயன்மெண்ட்டில், இந்த பூமியில் நம்ம படைத்தவங்க. இப்போ வந்து நாய், பூனை, செடி, கொடி, அதே மாதிரி மனுஷங்களும் வந்து எல்லாத்துக்கூடையும் வந்து சகிச்சு வாழ்கிறது தான் வந்து நல்ல விஷயம். அதை வந்து தூக்கி போடுறது, அது கல்லால் அடைக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அதெல்லாம் வந்து தப்பு. நம்மளோட பசங்கள் கூட வந்து இதெல்லாம் எஜுகேட் பண்ணி வந்து கொடுக்கணும். ஏன்னா நிறைய அப்யூஸ் வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறேன். பூனையை வந்து அடிக்கிறது, நாயை கொலை பண்ணுறது, பூனையை வந்து டார்ச்சர் பண்ணுறது. அப்புறம் வந்து இப்போ இந்த ஃப்ளாட் சொசைட்டி எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃப்ளாட் சொசைட்டியில் வந்து சில பேர் வந்து பெட்டு லவ்வர்ஸாக இருப்பாங்க. அதில் ஒரு நாய் வந்துச்சுன்னா அந்த நாய் ஏதோ கொலைகாரம் நாய் மாதிரி அந்த சொசைட்டியில் அது ஓரமாக படுத்திருக்கும். ஒரு சில பேர் வந்து அது பார்த்துப்பாங்க, அதை வந்து துரத்தி வந்து எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே போய் விடுவாங்க. ஸோ இந்த சொசைட்டிலலாம் வந்து சில பேர் வந்து அந்த நாய் ஏதாச்சும் நாய் வந்துச்சுன்னா அதை வந்து தூக்கிட்டு போய் அந்த பூனையோ நாயோ வந்து ஏதோ டெசர்ட்டடான இடத்துல வந்து காட்டில் போய் அபேண்டன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து என்ஜிஓக்காரங்க வந்து நிறைய இப்போ இன்டர்நெட் இருக்கிறதால வந்து நிறைய ஹெல்ப் கிடைக்குது. நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அந்த பூனைக்கெல்லாம் வந்து நாய் பூனைக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ இப்படி தான் நான் பார்த்தேன்.
அந்த சொசைட்டியில் இருக்கிற நாயெல்லாம் கொண்டு போய் ஒரு டெசர்ட்டில் போய் விட்டாங்க. பாவம், அதில் 2 பூனை நாய் வந்து செத்தே போயிடுச்சு, மிருகங்க கடிச்சு. மிச்ச நாயெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சொசைட்டி ஆளுங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அந்த NGOக்காரங்க. இந்த மாதிரி தாங்க நம்மளால் முடிஞ்சிருக்குன்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ பூனை ரிலேட்டடாக ஏதாச்சும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும்னா, அது டவுட் இருந்தால் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பூனைக்கு வந்து அதோட ஃபீமேலு பெண் பூனைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த கருத்தடை ஸ்பேன்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வேக்சினேஷன், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் டிவார்மிங் வந்து 1 year ஒன்ஸ் இல்லைனா 6 months அது ஒரு சின்ன மாத்திரை அது பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பே பண்ணுறது கருத்தடை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க, ப்ரைவேட்லேயும் பண்ணுவாங்க. காசு வந்து சில பேர்கிட்ட இருக்காது, ஆனால் வந்து பாசமாக வளர்ப்பாங்க அந்த ஜீவன்களை. நீங்கள் வந்து வேப்பேரியில் இருக்கிற இல்லைனா வந்து உங்கள் ஏரியா பக்கத்தில் எந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் இது இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வந்து பண்ணிடலாம். கவர்மெண்ட்லலாம் ரொம்ப கம்மி. ஆனால் வந்து இதே வந்து ப்ரைவேட்லலாம் வந்து ஆனால் வந்து கவர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அவங்க வந்து ப்ரைவேட் மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. கவர்மெண்ட்டில் வந்து என்ன கம்மி, காசு ரொம்ப கம்மிங்க. சர்வீஸும் நல்லா தான் இருக்கும். இதே ப்ரைவேட்னால், இப்போ நான் வந்து ப்ரைவேட்டில் நான் வந்து பண்ணுறேன். அங்கே வந்து 3000 வந்து ஃபீமேல் கேட்டுக்கு வந்து ஸ்பே பண்ணுவாங்க. இதே வந்து பையன் மென்னு, அது வந்து ஆண் பூனைனா அதுக்கு நியூட்டர் பண்ணுறதுக்கு வந்து 1500. ஒரு 1 or 2 hourலேயே வந்து அவங்க சர்ஜரி முடிச்சு கொடுத்துடுவாங்க. 1 dayலேயே சரியாயிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அப்புறம் வந்து ஒரு பூனைங்க வந்து நம்மளோட பசங்க மாதிரி தான், பாசமாக இருக்கும். அது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி தான். எந்த சூழ்நிலையிலையும் வந்து நம்ம அது வந்து யாரும் வந்து ரோட்லலாம் விடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ ப்ரீடுக்கு வந்து வாங்குறாங்க. இப்போ நான்லாம் வந்து எந்த பூனையும் வந்து நான் வந்து ப்ரீடெல்லாம் அடாப்ட் பண்ணல. எங்கள் வீட்டில் ஒரு பால்கனிலேருந்து ஒரு பூனை வந்து அது ஸ்டார்ட் ஆகி வந்து அது இங்கே குட்டி போட்டு அது அப்படியே ஆச்சு. அப்புறம் ஒரு சில பூனைங்க வந்து எங்கள் தெருவிலே இருக்கிற பூனைங்க வந்து வந்தது, அது வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படி தான் நான் அடாப்ட் பண்ணேன். எதுவுமே நான் வந்து இந்த காசு கொடுத்து வாங்குறதெல்லாம் இல்லவே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வந்து காசு கொடுத்தெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா காசு கொடுத்து வாங்குறது வந்து ஒரு அப்யூஸ் தான். ஏன்னா நிறைய ஃபாரின் ப்ரீடு டாக்ஸு கேட்ஸ் எல்லாம் வச்சு இப்போ அவங்க ப்ரீட் பண்ணுவாங்க. ப்ரீடிங் பண்ணிட்ட பிறகு அது வந்து உடம்பு முடியாமல் போச்சுன்னா ரோட்டில் விட்டுருவாங்க. இதெல்லாம் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. அது ஒரு அப்யூஸ் தான். நிறைய பேஜஸ் இருக்குது இந்த மாதிரி அனிமல் பேஜஸ், NGOஸ்லாம் நடத்துகிறாங்க ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாலெலாம். அங்கெல்லாம் அதிலெல்லாம் வந்து எத்தனையோ பூனை வந்து அடாப்ஷனுக்குன்ட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பூனைங்க நாய்களுக்கெல்லாம் உதவுங்க. இதுதாங்க என்னோட விருப்பம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன் உங்களை.